அண்ணாமலை தனிக்கட்சியா மீண்டும் தலைவரா? நேபாள பயணத்தில் நடக்கும் அரசியல் பின்னணி என்ன? முக்கிய முடிவெடுக்கும் மோடி. விரைவில் முடிவுக்கு வரும் விஜயின் ஆட்சி. பாஜக பிளானை பார்த்து அதிர்ச்சியில் விஜய். திமுகவை நெருங்கி வரும் பேராபத்து. ஒட்டுமொத்த குடும்பமாக தனி விமானத்தில் சென்றதன் மர்மம் என்ன? அனைவரையும் வாய்ப்பிழக்க வைத்த அதிமுக. சீமானை வைத்து ஆட்டத்தை ஆரம்பித்த எடப்பாடி. மத்திய அரசுக்கு எதிராக மக்களை தூண்டிவிடும் வேலையை தொடங்கிய ஆதவ் அர்ஜுனா. கண்காணிப்பு வளையத்தை விரிவுபடுத்துவாரா அமித்ஷா? தமிழக அரசியல் களத்தில் என்ன நடக்கிறது? வாருங்கள் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதற்கு முன்பாக நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு அன்பு வணக்கம். இன்னைக்கு தமிழகத்தில் அனைத்து தரப்பட்ட மக்களும் தேடப்படக்கூடிய ஒரு அரசியல் தலைவர்னா அது அண்ணாமலை தான். ஏன்னா அண்ணாமலை தனி கட்சி தொடங்க போறாரா, மறுபடியும் பாஜகவோட மாநில தலைவராக போறாரா, அல்லது மத்திய அமைச்சராக போறாருன்னு பல்வேறு வியூகங்கள் தமிழகத்தில் அண்ணாமலையை சுற்றி வட்டம் அடிச்சுக்கிட்டே இருக்குது. அவரு நேபாளம் பயணம் குடும்பத்தோட மேற்கொண்டிருக்கிறாரு. அங்கதான் அரசியல் பயணம் குறித்து முக்கிய முடிவுகள் குடும்பத்தோடவும் அவரது நெருங்கிய உறவுகிட்ட அவர் நெருங்கிய அதிகாரிகள் வட்டத்துல அவர் முக்கிய முடிவு எடுக்கிறத பத்தி பேசிட்டு இருக்கிறதா சமீபத்திய சில நாட்களா தகவல் வந்துகிட்டே இருக்குது. ஜூன் 4ஆம் தேதி அவரது பிறந்தநாள் அன்னைக்கு அண்ணாமலை அவர்கள் முக்கிய முடிவை வெளியிட போறாருன்னு பல பரபரப்பான தகவல்கள் எல்லாம் நமக்கெல்லாம் வந்துகிட்டே இருக்குது. ஆனா அண்ணாமலை அவர்கள் நிச்சயமா பாஜகவை விட்டு வெளியேற மாட்டாருங்கிறதான் நம்மளுடைய கருத்தாவும் இருக்கு. ஏன்னா ஐபிஎஸ் அதிகாரிக்கு ஒரு கட்சி நடத்தணும் அப்படின்னா எவ்வளவு நிதி தேவைப்படும், அதனுடைய விஷயங்கள் எல்லாமே திரு அண்ணாமலை அவருக்கு நிச்சயமா கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். அதையும் அவரு புரிஞ்சிருப்பாரு. ஆனா அண்ணாமலை அவர்கள் தமிழ்நாட்டில் அரசியல் பண்ணணுங்கிறதான் அவருடைய எண்ணம் எல்லாமே. அதை பொறுத்து தான் திரு அண்ணாமலை அவர்களுடைய பயணமும் இன்னைக்கு அமைஞ்சுக்கிட்டே இருக்குங்கிறது தான். திரு அண்ணாமலை அவர்கள் தனிக்கட்சி தொடங்கினா தமிழகத்துல அவருக்கு உண்டான இடம் இருக்கா அப்படின்லாம் பல பத்திரிகையாளர்கள்லாம் கேள்வி எழுப்பிட்டே இருக்கிறாங்க. நிச்சயமா அண்ணாமலைக்குங்கிற ஒரு இடம் தமிழகத்துல இருக்கதான் செய்யுது. ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில திமுக எதிர்ப்புங்கிறது இன்னைக்கு விஜய் தான் கடுமையா எதிர்க்கிறாரு. அத இன்னைக்கு அதிமுக திமுக இணைஞ்சு இந்த கூட்டணி அமைச்சு ஆட்சி அமைக்கலான்னு ஒரு பேச்சுக்கள்லாம் அடிபட்டதெல்லாம் உண்டு. அது ஒரு வகையில உண்மையாவும் இருந்துச்சுன்னா பலரும் உறுதிப்படுத்தி இருக்கிறாங்க. எடப்பாடி அவர்களுடைய மகன் மிதுனும் உதயநிதி அவர்களும் 2 பேரும் சேர்ந்து பேசியிருக்கிறதா பல தகவல்கள் எல்லாமே நம்மளுக்கெல்லாம் வந்துகிட்டு தான் இருக்குது. அது கனிமொழி அவங்களுக்கு பிடிக்கலையாமா. இந்த மாதிரிலாம் இருந்தா உங்களுக்கு இருக்கிற உரிமை தான் எனக்கும் இந்த கட்சியில் இருக்கு, நானும் கலைஞரோட மக தான், இதுக்கெல்லாம் நான் ஒத்துக்கவே மாட்டேன்னு சொல்லி கனிமொழி அவங்க அடம் பிடிச்சதுனால அந்த திட்டம் கைவிடப்பட்டதா சொல்றாங்க. அதே மாதிரிதான் கலைஞரோட இன்னொரு மகனா இருந்த அழகிரி அவர்கள் கோவைக்கு கீழே இருக்கக்கூடிய தென் மண்டலங்களையே தன்னோட கைப்பிடிக்கல வச்சுக்கிட்டு இருந்தாரு. இன்னைக்கு அவரே திமுகல இல்லாம தான் இருக்கிறாரு, காணாம போயிட்டாரு. அவங்களோட மகள் கயல்விழி அவங்க விஜய் அவர்களோட சந்திச்சு பேசி இருக்கிறாங்களாமா. விரைவில் அவங்களும் டிவிகேல இணைய போறதா ஒரு செய்திகள் எல்லாம் வருது. கலைஞருடைய பேத்தியே இன்னைக்கு டிவிகேல களம் இறங்க போறாங்கிறது ஒரு உறுதிப்படுத்தக்கூடிய ஒரு செய்தியா தான் இருக்கு. அவங்களும் 2 முறை டிவிகேவோட அலுவலகத்துக்கு போய் விஜய் அவர்கள் நேரடியா சந்திச்சும் பேசியிருக்கிறாங்க. அவங்களுடைய கோரிக்கை எல்லாம் மதுரை மேயர் பதவி வேணுங்கிறது தான். இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல் காலகட்டத்துல விஜய்க்கு ஆப்போசிஷனா யாருமே இல்லைங்கிறதான். விஜய்க்கு இருக்கக்கூடிய சினிமா கவர்ச்சிங்கிறது வேற யாருக்கும் இல்லை. அதுக்கு அடுத்தது அறிவார்ந்த ஒரு கூட்டம் அண்ணாமலைக்கு பின்னாடி மட்டும்தான் இருக்குது. உதயநிதியை விட ரொம்ப திறமையான அதிகாரி, திறமையான அரசியல்வாதியும் அண்ணாமலைங்கிறதான். இன்னைக்கு அண்ணாமலை பாஜகவுல மறுபடியும் தொடர போறாரா இல்லையாங்கிறது பல கேள்விகள் எழுந்துகிட்டே இருக்குது. மறுபடியும் அண்ணாமலை அவர்கள் பாஜகவுக்கு தலைவரா வரணும் அப்படின்னா அண்ணாமலை தரப்புல இருந்து ஒரு 4 கண்டிஷன் விதிக்கிறதா சொல்லப்படுது. அதுல முக்கியமானதா ஒரு 10-12 வருஷம் நான் தலைவரா இருப்பேன், நான் தான் முக்கிய முடிவெடுப்பேன் அப்படிங்கிறது அவருடைய முதல் கண்டிஷனா இருக்குது. அதே மாதிரி வரக்கூடிய உள்ளாட்சி தேர்தலா இருந்தாலும், பாராளுமன்ற தேர்தலா இருந்தாலும், அடுத்தது வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலா இருந்தாலும் தனிச்சு தான் போட்டியிடணுங்கிறதுல அவர் உறுதியா இருக்கிறாரு. அதே மாதிரி நான் தலைவரானதுக்கு அப்புறம் இப்ப இருக்கிற முக்கிய தலைவர்கள் எல்லாம் நிச்சயமா ஓரங்கட்டுவேன். அவங்க வரலாம் போலாம், முக்கிய தலைவர்களா பங்கேற்கலாம். ஆனா அவங்களுக்கு உண்டான கட்சியில முக்கியத்துவம், இந்த மைக்க பிடிச்சி பாக்குற இடத்தெல்லாம் பேசுறதெல்லாம் கூடாது அப்படிங்கிறதுலயும் அவர் உறுதியா இருக்கிறாரு. அதே மாதிரி மிக முக்கியமா இளைஞர்களுக்கு தான் நான் வாய்ப்பு கொடுப்பேன். அதுல
மேல் மட்டம் எந்த விதத்திலயும் தலையிடக்கூடாது. யாராச்சும் தமிழகத்திலிருந்து வந்து சீட்டு கேட்டாலும் அவங்களுக்கு நீங்க அனுமதிக்க கூடாது. அவங்களுக்கு நீங்க சீட்டு குடுக்கக் கூடாது. நான் சொல்ற இளைஞர்களுக்கு தான் டெல்லி மேலிடம் சீட்டு குடுக்கணும். அதுல உறுதியா நான் இருக்கிறேன். அப்படிங்கிறது அண்ணாமலை அவர்களோட இந்த 4 கோரிக்கையாவும் இருக்குது. இந்த 4 கோரிக்கையும் ஏத்துக்கிட்டாரு அப்படின்னா, அடுத்தது அண்ணாமலை அவர்கள் பாஜகவுல தலைவரா தொடர்றதுல எந்தவித தடைகளும் இருக்காதுங்கிறது தான். அதுவும் இல்லாம, ஏற்கனவே அண்ணாமலை அவர்கள் கூட அமெரிக்கா பயணத்திலிருந்து பாஜக அடுத்த 5, 10 வருஷம் களமாட தயாரா இருக்குது அப்படிங்கிறதையும் அவர் ஏற்கனவே சொல்லியிருக்கிறாரு. அதெல்லாம் பாஜகவோட டெல்லி மேலிடத்துக்கிட்ட அவர் வைத்த கோரிக்கைகளா இருக்குங்கிறது தான். அதனால தான் அவரும் அமெரிக்காவுல இருந்து அந்த வார்த்தைகள பயன்படுத்தி இருப்பாருங்கிறது தான் நமக்கு ஒரு சந்தேகமா இருக்கு. அண்ணாமலை அவர்கள் நிச்சயமா தமிழகத்துல அவருக்கு உண்டான இடங்கிறது இருந்துகிட்டே தான் இருக்குது. இன்னைக்கும் பல இளைஞர்கள் அண்ணாமலை தான் தேடிட்டு இருக்கிறாங்க. அவருடைய சாய்ஸ்ங்கிறது அதிமுக இல்லாத ஒரு ஒரு கூட்டணிய உருவாக்கணுங்கிறது தான். அது பாராளுமன்ற தேர்தலே அது வெற்றிகரமாவும் செஞ்சு காட்டினாருங்கிறது தான். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா, அடுத்தது திமுகவ இல்லாம பண்ணணும். திமுகவோட இடத்துல பாஜகவ கொண்டுட்டு போகணுங்கிறது தான் அடுத்த அவருடைய இலக்கா இருக்குது. அதுக்கப்புறம் தான் விஜய எதிர்க்கக்கூடிய அவரோட திட்டமா ஒரு பகுதியா இருக்குதுங்கிறது தான் முக்கியமான விஷயமா இன்னைக்கு இருக்கு. அதே மாதிரி பிரதமர் மோடி அவர்கள் கூட வர ஜூன் 15ஆம் தேதிக்கு மேல மத்திய அமைச்சரவையில மாற்றி அமைக்கிறதுல உறுதியா இருக்கிறாராமா. அதுவும் இல்லாம குறிப்பா தென் மாநிலங்களுக்கு அதிக முக்கியத்துவம் குடுக்கணுங்கிறதுல மோடி அவர்கள் முக்கியமா இருக்கிறாராமா. ஏன்னா, கர்நாடகாவுல கூட விரைவில் தேர்தல் வரப்போகுதுங்கிறது அதுவும் ஒரு காரணமா இருக்கு. தமிழகத்திலயும், கேரளாவிலயும் பாஜகவுக்கு உண்டான ஃபேஸ வந்து அதிகப்படுத்தணுங்கிறதுல மோடி அவர்கள் உறுதியா இருக்காரு. அதுல நம்ம தமிழகத்திலிருந்து ஒரு இணை அமைச்சர் இருக்காரு. தயவு செஞ்சு மோடி ஐயா அவர ஃபர்ஸ்ட்டு காலி பண்ணுங்க. அவருக்கு பதிலா ஒரு நல்ல இளைஞருக்கு வாய்ப்பு குடுங்க. அவரெல்லாம் வச்சுக்கிட்டு பாஜகவுக்கும் பிரயோஜனம் இல்ல. அவர் சார்ந்த சமூகத்துக்கும் பிரயோஜனம் இல்ல. யாருக்குமே எந்த பிரயோஜனமுமே இல்ல. இந்த எல். முருகனால. அதனால முதல்ல எல். முருகன காலி பண்ணுனா தான் இங்க பாஜகவுக்கு உண்டான ஒரு ஃபேஸ் கிடைக்குங்கிறதான். ஏன்னா, இன்னைக்கு கூட அவரு மெட்ரோ ட்ரெயின்ல போம்போது பத்திரிகையாளர் சந்திக்கிறாரு. அவரு பக்கத்துல யாரு இருக்காரு அப்டின்னா, யாரு திமுகவுல இருந்துகிட்டு யாரு பாஜகவ கடுமையா பேசுவாங்களோ, பத்திரிகையாளர் செந்தில் அவர் கூட பயணிக்கிறாரு. அவர பக்கத்துல வச்சுக்கிட்டு இவரு பேட்டி குடுக்குறாரு. இதனுடைய கனெக்ஷன் எங்க இருக்குதுன்னு மோடி அவர்கள் தான் யோசிக்கணும். டெல்லி தலைமைக்கெல்லாம் இந்த விஷயம் தெரியுதா? இல்லையாங்கிறது நமக்கு தெரியல. இப்பேற்பட்ட ஆளெல்லாம் வச்சுக்கிட்டு எப்படி பாஜக தமிழ்நாட்டுல வளரும்? அவரு ஏற்கனவே அண்ணாமலை அவர்கள் கடுமையான உழைப்புல ஏறத்தாழ 12% வாக்குக்கு பாஜக கொண்டுட்டு போனாரு. ஆனா இன்னைக்கு மறுபடியும் அதே பாஜக மீண்டும் நோட்டாவ நோக்கி வந்துருச்சுங்கிறதான். இன்னைக்கு யாரெல்லாம் அண்ணாமலையை எதிர்த்து பேசிக்கிட்டு கடந்த காலத்துல இருந்தாங்களோ, அந்த பத்திரிகையாளர்கள், அந்த கட்சி தலைவர்கள்லாம் கூட இன்னைக்கு அண்ணாமலை வேணுங்கிறது தான் அவங்களுடைய விருப்பமா இருக்கு. அண்ணாமலை வந்தா தான் விஜய கட்டுப்படுத்த முடியும்லாம் அவங்க பல ஊடகங்கள்ல பேசிட்டு இருக்கிறத நம்மளும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். அண்ணாமலையோட வேல்யூவ இன்னைக்கு அவருக்கு எதிரியா இருந்தவங்க கூட உணர்ந்துகிட்டாங்க, புரிஞ்சுகிட்டாங்க. ஆனா பாஜகல இருக்கிறவங்க அது உணரவும் இல்ல, புரியவும் இல்ல. டெல்லி மேலிடம் இப்பவாச்சும் ஒரு சரியான முடிவு எடுக்குமாங்கிறது நமக்கெல்லாம் புரியாத புதிரா தான் இருக்குது. அண்ணாமலை இல்லன்னா, இங்க பாஜக வெற்றிங்கிறது நிச்சயமா சாத்தியமே இல்லங்கிறது தான். அதுவும் இல்லாம விஜய் அவர்கள் இன்னைக்கு டெல்லி பயணத்துல போயிட்டு வந்ததுக்கப்புறம் பெரிய மனக்குழப்பத்துல இருக்கிறதாவும், அதிர்ச்சியில இருக்கிறதா ஒரு செய்தி வருது. அது என்ன அப்படின்னா, அங்க போன பயணத்துல அமித்ஷாவ அவரு சந்திக்கவே இல்ல. ஏன்னா, விஜய் ஏற்கனவே சிபிஐ வழக்கு விசாரணைய எதிர்கொண்டுட்டு இருக்கிற ஒரு விசாரணை கைதியா தான் இன்னைக்கு இருக்காரு. அவர இன்னைக்கு சிபிஐ கையில வச்சுட்டு இருக்கிற அமித்ஷா பார்த்தாரு அப்படின்னா, தமிழகத்துல இருக்கிறவங்கலாம் விஜய்க்கும், அமித்ஷாவுக்கும், பாஜகவுக்கும் உறவு அப்படின்லாம் இவங்க கிளப்பி விடுவாங்க. நம்ம எதுக்குங்க விஜய எல்லாம் நம்ம சந்திச்சுக்கிட்டு, வந்தாரா பிரதமர் மோடி அவர்கள பார்த்தாரா? நிதி வேணும் அப்படிங்காங்க. நிதி அமைச்சர பார்த்தாங்களா? சரி ஓகே கிளம்பட்டும் போகட்டும். நம்ம நம்மளோட வேலைய பார்க்கலான்னு சொல்லி அமித்ஷா அவர்களும் குஜராத் பூந்து போயிட்டாரு. ஆனா, இதுதான் விஜய் அவர்களுக்கும் டவுட்டா இருக்கு. நம்மளோட ஆட்சிக்கு ஏதாச்சும் பாதிப்பு வந்துருமோ அப்படின்னு அவருக்குள்ள ஒரு அச்சம் வந்திருக்கு. ஏன்னா, ஏற்கனவே பாஜகவும் இந்த 2029க்குள்ள ஒரே நாடு ஒரே தேர்தல் நடத்தணும் அப்படிங்கிறதுல ஒரு முடிவா இருக்காங்க அப்படிங்கிறது தான். இது விஜய் அவர்களும் உணர்ந்துகிட்டாருங்கிறது தான். 29க்குள்ள ஏதாவது நம்மளுடைய ஆட்சிய கலைச்சிருவாங்களோ
அப்படிங்கிறதுக்காக தான் விஜய் அவர்களும் அமித்ஷாவை பார்க்கறதுக்கு பெரும் முயற்சி எடுத்திருக்கிறாரு. ஆனா அமித்ஷா அவர்கள் இந்தியா ஃபுல்லா அரசியல் பண்றவரு. விஜயோட விஷயங்கள் எல்லாம் அவருக்கு தெரியாம இருக்குமா? நிச்சயமா தெரியும். அதனால தான் தெரிஞ்சே அவர் அவாய்ட் பண்ணிட்டு போயிட்டாருங்கிறதான். ஆனா இன்னைக்கு திமுகவோட குடும்பம் இன்னைக்கு பாஜக கூட நெருக்கமாகக்கூடிய நிகழ்வுகள்லாம் நடந்துகிட்டே இருக்குது. என்ன அப்புட்ன்னா, ஏற்கனவே குடும்பத்து மேல, அமைச்சர்கள் மேல நெறைய வழக்குகள் இருக்கு. ஈடி கூட அடுத்தடுத்து கடிதங்கள் அனுப்பிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க தமிழக அரசுக்கு. ஏன்னா, விஜயருடைய அரசாங்கம் இன்னும் அதுக்கு அனுமதி குடுக்காம இருக்குதாம். இதனுடைய விஷயங்கள் ஈடி ரெய்டு, அந்த அச்சங்கள், வழக்குகள்லாம் போக்கணும் அப்புட்ன்னா, ஒண்ணு தேசிய கட்சியில இருக்கிறவங்கள யாராச்சும் கூட நம்ம பயணிக்கணும். ஏன்னா, கடந்த கால திமுக எப்பவுமே ஒண்ணு பாஜகவோட இருக்கும். அப்படி இல்லன்னா காங்கிரஸோட இருக்கும். இன்னைக்கு ஒட்டுமொத்தமா பாஜகவ எதிர்த்துட்டாங்க. இன்னைக்கு தேர்தல் முடிஞ்ச உடனே காங்கிரஸ் கட்சியும் மின்னல் வேகத்துல டிவிகே கூட ஓடி போயிட்டாங்க. ஆனா இன்னைக்கு திமுக நிராயுத பாணியா இருக்குங்கிறது தான். கூட இருந்த கூட்டணி கட்சிகள் எல்லாம் இன்னைக்கு டிவிகே கூட மத்திய அமைச்சரவை இதெல்ல இடம் பிடிச்சுட்டாங்க. அவங்க இனிமேலுக்கு திமுக பக்கம் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லங்கிறதான். இன்னைக்கு திமுக தனிமரமா இருக்கு. அதனால தான் அவங்க எல்லாரும் மறுபடியும் பாஜக கூட உறவ புதுப்பிச்சுக்கலாமோ அப்படிங்கிற ஒரு ஏக்கத்துல இருக்கிறதா ஒரு செய்தி. ஏன்னா, ஈடி ரெய்டு எல்லாம் இன்னைக்கு முதல்வர் குடும்பத்த சார்ந்து வரதெல்லாம் அவங்களுக்கு ஒரு செய்தி கிடைச்சிருக்காமா. அதனால தான் என்னவோ ஒட்டுமொத்த குடும்பமும் சேர்ந்து தனி விமானத்துல இன்னைக்கு மைசூர் போயிட்டாங்க அப்படின்னு ஒரு செய்தி வருது. அங்க இருந்து தான் பாஜகவோட புதுப்பிக்கக்கூடிய வேலைகள செய்ய போறதா ஒரு செய்திகள் வருதுங்கிறது தான். அதுவும் இல்லாம, இன்னைக்கு இந்த விஜய் கட்சியில இருக்கிற ஆதவ் அர்ஜுனா, இன்னைக்கு நேரடியாவே மக்கள தூண்டி விடக்கூடிய வேலையில அவர் களம் இறங்கிட்டாருங்கிறது தான். ஏன்னா, நீட்டுக்கு எதிரா திமுக வெறும் அறிக்கை மட்டும் தாங்க குடுத்துக்கிட்டு இருந்துச்சு. வாயில மட்டும் தான் பேசிட்டு இருந்துச்சு. மத்திய அரசுக்கு எதிரா அவங்க மக்கள திரட்டி களமாடுனாங்களா? இல்ல. நாங்க மக்கள திரட்டி களமாட போறோம். மத்திய அரசு அலுவலகங்களுக்கு எதிரா நாங்க போராட்டம் பண்ண போறோம். நாங்க வெறும் வாயால இல்லாம செயல்ல காட்டப் போறோம். இங்க வக்ஃபு போர்டுக்கு எதிரா திமுக ஏதாச்சும் செஞ்சுச்சா? எதுவுமே செய்யல. சும்மா வாயில தான் பேசிட்டு இருந்தாங்க. நாங்க வக்ஃபு போர்டு மெம்பர்ஸ்களுடைய பாதிப்புகள குறித்து நாங்க நேரடியா களமாட போறோம். மக்கள திரட்டி போராட்டம் பண்ண போறோம் அப்படின்லாம் இவரு ஏற்கனவே பேசிட்டு இருக்கிறாராமா. ஆனா, இதுதான் மத்திய அமைச்சரா இருக்கக்கூடிய அமித்ஷா அவர்கள், இவரு இந்த ஆதவ் அர்ஜுனாவுடைய விஷயங்கள் எல்லாம் பார்க்கிறாரா, கேட்கிறாரா என்னான்னு தெரியல. தமிழகத்துல அரசுக்கு எதிரா தூண்டி விடக்கூடிய வேலையில தான் இன்னைக்கு ஆதவ் அர்ஜுனா களம் இறங்கியிருக்கிறாரு. அவர உடனடியா என்ஐஏ எல்லாம் விசாரிக்கக்கூடிய வேலையெல்லாம் மத்திய அரசாங்கம் செய்யணும். அவருடைய முழு பின்னணியையும் ஆராயணுங்கிறது தான். ஏன்னா, பிரதமர் அவர்கள் கூட மோடி கிட்ட வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள்லாம் தெரிவிச்சுட்டு, உங்களுடைய அமைச்சர்கள் வந்து இளம் வயதில கொண்டு வந்திருக்கீங்க. ரொம்ப பாராட்டுக்கள். அவங்க இப்ப முதல் டைமா அமைச்சரா இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் தெரியாது. திமுக ரொம்ப கடினமான ஒரு கட்சி. உங்க அமைச்சர்கள் மீது ஸ்ட்ரிங் ஆப்பரேஷன்லாம் நடத்தப் போறாங்க. உங்க அமைச்சர்கிட்ட நீங்க தனியா கூப்ட்டு பேசுங்க. மா பத்திரமா பார்த்துக்க சொல்லுங்க. நல்ல நிர்வாகம் நீங்க குடுக்கணும் அப்படின்னு சொல்லி, ஒரு சில விஷயங்கள் விஜய்க்கு அறிவுரையாவும் பிரதமர் அவர்கள் சொல்லியிருக்காராமா. ஏன்னா, பிரதமர் இன்னொரு விஷயத்தையும் சொன்னாராம். நானும் குஜராத்துக்கு போகும்போது, எனக்கும் கவர்மெண்ட்ட பத்தி எதுவும் தெரியாம தான் நான் போனேன். ஆனா நான் கத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி பிரதமர் அவர்கள் விஜய ஒரு மோட்டிவேஷன் பண்ற அளவுக்கு அவரு பேசியிருக்கிறதா ஒரு செய்திகள் வருது. ஆனா விஜய் அவர்களும் தனியா தான் டெல்லியோட பயணத்துக்கு போனாரு அப்படிங்கிறதாம். அத விட இன்னும் முக்கியமா, ஏற்கனவே தேர்தலுக்கு முன்னாடி விஜய்க்கும், சீமானுக்கும் தான் ஆகாம இருந்துச்சு. அத எடப்பாடி பழனிச்சாமி அவர்கள் சரியா பயன்படுத்திக்கணும்னு ஒரு முடிவோட இருக்கிறதா ஒரு செய்திகள் வட்டம் அடிச்சுட்டு இருக்குது. அப்படி என்னன்னா, இப்போ வரக்கூடிய இடைத்தேர்தல்கள் தமிழகத்துல 5 தொகுதிக்கு இடைத்தேர்தல் வரப்போகுது. அதுல சீமான அதிமுக ஆதரிச்சு அவர எம்.எல்.ஏ ஆக்கி சட்டமன்றத்துக்குள்ள அனுப்பி வைக்கலாம். அவரு அங்க உள்ள போனாரு அப்படின்னா, விஜயோட ஆட்டம் குறையும் அப்படின்னு எடப்பாடி அவர்கள் ஒரு கணக்கு போடுறதா ஒரு தகவல்கள் வந்துட்டு இருக்குது. அது எந்த அளவுக்கு உண்மை? சீமான் எப்பவுமே தனிச்சுன்னு ஏன்னா தோக்கறதுக்காகவே தனியா நிக்கிறவரு சீமான் அவர்கள். அதுக்காகவே ஒரு கட்சி நடத்திட்டு இருக்கிறாரு. அவருக்கு அதிமுகவுல இருந்து ஆதரவு கொடுத்தா, சீமான் அதை ஏத்துப்பாரா அப்படிங்கிறது ஒரு கேள்வியா தான் இருக்கு அப்படிங்கிறதான். சீமான் அவர்களும் சட்டமன்றத்துக்குள்ள போனா, விஜய் விசஸ் சீமான்ங்கிற ஒரு காம்பினேஷன் பார்க்குற நம்மளுக்கு நல்லா தான் இருக்கும். ஆனா களத்துக்கு அதெல்லாம் உகந்ததா ஆகுமா அப்படின்னா, நிச்சயமா ஆகாதுங்கிறது தான். ஏன்னா,
களத்தலங்கிறது விஜய் விசஸ் அண்ணாமலைங்கிறதான் இன்னைக்கு களமா இருக்குங்கிறதான். ஏன்னா, இன்னைக்கு இளைஞர்கள் விஜய்க்கு பின்னாடியும், அண்ணாமலைக்கு பின்னாடி தான் இளைஞர்கள் திரண்டு இருக்காங்க. நம்பிக்கையோட அண்ணாமலைய எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கிறாங்கங்கிறதான். ஏன்னா, விஜய்க்கு இன்னைக்கு எதுவுமே அறியாத முட்டாள் கூட்டங்கள் தான் இன்னைக்கு வாக்களிச்சுக்குது. சாரி, ஒரு சில முட்டாள் கூட்டங்கள் விஜய்க்கு வாக்களிச்சுட்டாங்க. விஜய் அவர்களும் முதல்வர் ஆயிட்டாரு. நம்ம அவர தவறா சொல்லல. இன்னைக்கு அரசியல்னா என்னான்னு தெரியாத பல பேர் தான் இன்னைக்கு விஜய்க்கு வாக்களிச்சிருக்காங்க. தமிழகத்துல என்ன சூழல்ன்னு தெரியாத பலர் தான் வாக்களிச்சிருக்காங்க. அதுக்காக தான் நம்ம அந்த வார்த்தைய பயன்படுத்துறோமோ. அதனால விஜய் அவர்கள் நிச்சயமா விரைவில கவர்மெண்ட்ட பத்தின முழு விஷயமும் அலசி ஆராய்ந்து நல்ல நிர்வாகத்த குடுப்பாருங்கிறது தான் அவருடைய எண்ணமா இருக்குங்கிறது தான். இன்னைக்கு களத்தலங்கிறது விஜய் விசஸ் அண்ணாமலைங்கிற ஒரு களம் தான் இன்னைக்கு மாறப்போகுதுங்கிறதான். அண்ணாமலை தனிக்கட்சி தொடங்க போறாரா என்னங்கிறது காலம் தான் பதில் சொல்லுங்கிறது தான். ஏன்னா ஏற்கனவே அண்ணாமலை அவர்கள் காலம் காத்திருந்து பதில் சொல்லும்னு ஏற்கனவே அவரு ட்விட்டர்ல கூட பதிவிட்டிருக்கிறாரு. ஒருவேளை அது இதுவா இருக்குமோ அல்லது அதுவா இருக்குமோ பொறுத்திருந்து பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.